ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். அசீம் இப்போது 2 நாளுக்கு அப்புறம் அவருடைய வீடியோ போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். பிக் பாஸ் முடிஞ்சு நான் வெளியில் 106 நாட்கள் கழித்து வரும்போது அந்த வெளி உலக மனிதர்களை சந்திக்கும் போது வித்தியாசமாக அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதனால் நான் ஃபோன் பார்க்க முடியல, எதையுமே என்னால் பண்ண முடியல. முதல்ல வேலையாக உங்கள்கிட்ட நான் பேசணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு உள்ளங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. என்னை வந்து எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் என்னை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இல்லை அசீம் அந்த வீட்டில் இருக்க தகுதியானவன் சொல்லி என்னை இருக்க வச்சு என்னை ஜெயிக்க வச்சு என்னுடைய கனவை நீங்கள் நனவாக்கியிருக்கீங்க. அதனுடைய பிரதிபலனாக நான் பிக் பாஸ் வின்னர் ஆயிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பிக் பாஸ் 6ல் நான் வின் பண்ண அந்த 50 லட்சத்துலேருந்து நேர் பாதி அமௌண்ட்டான 25 லட்சம் ரூபாவை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக ஒரு ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்து அந்த ஓப்பன் அக்கௌண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து கல்வி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுக்கான செயலில் நான் விரைவில் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல துன்பங்கள், பல ஏச்சுக்கள், பேச்சுக்கள் இப்படிலாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு தடவை நான் நினைப்பேன், நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. நம்ம நம்பலைன்னா வேறு யார் நம்புவா அப்படின்ற ஒரே காரணம்தான். ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட சொன்னேன், என்னை ஒரு தடவை நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள். 14 வாரமும் நாமினேட் பண்ணாங்க. ஆனால் ஒரு தடவையும் என்னை காப்பாற்றி கூட்டு வந்து உட்கார வச்சு என்னோட கனவை நீங்கள் நிஜமாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கீழே வந்து பார்த்த பிறகு தெரியுது, நீங்கள் ஒருத்தர் 2 பேர் சப்போர்ட் கிடையாது. எனக்கு நிறைய சோஷியல் மீடியா பேஜஸில் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. இதை பார்த்து நான் திக்கி போய் தான் நின்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. என்னதான் சொல்லும் செயலும் ஒன்றானாலும் செயல் அதுவே தலை சிறந்ததாகும். அதனால் என்னுடைய சொல்ல நான் செயல் வடிவத்தில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25 லட்சத்தை நான் சீக்கிரமாக அக்கௌண்ட்டில் போட்டுட்டு விரைவில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாதிரி உங்களுடைய ஆதரவு அடுத்தடுத்து என்னுடைய விஷயங்கள்லையும் இருக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது தான், வீழ மாட்டேன், வீறு கொண்டு ஏழுவேன், ஏனென்றால் நான் திமிரி எழும் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. என்னை ஜெயிக்க வச்ச ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சு சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.